ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு எஸ்தர் சேனல். இன்றைக்கி என்ன வீடியோவில் என்ன இதை பற்றி சொல்ல போகிறேன்னா, மணத்தக்காளி செடி. இந்த மணத்தக்காளி செடியை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இது ஒரு செடி தான். இதில் நிறையா ஃப்ரூட்ஸ்லாம் வச்சுருக்குது. ரொம்ப ஸ்மால் செடி தான், ஆனால் அதனுடைய ஃப்ரூட்ஸ் பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குது. கீரையிலேயே மணத்தக்காளி கீரையில் தான் ஃப்ரூட்ஸ் எப்பயுமே வைக்கும். அது நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஸ்பெஷலி அல்சர் உள்ளவங்களுக்கு, வாய்ப்புண், வயிறு எரிச்சல் அப்படிப்பட்டவங்க இந்த மணத்தக்காளி கீரை சாப்பிட்ணும். அதுவும் இல்லாமல் இந்த ஃப்ரூட்ஸ் வந்து ரொம்ப நல்லது. இது சாப்பிடும்போது நம்மளுக்கு அதோட வயிறில் உள்ள புண்ணெல்லாம் குணமாகும். நான் சென்னையில் இருக்கும்போது மணத்தக்காளி கீரை வந்து கிடைக்கவே கிடைக்காது. அப்படியே இல்லைன்னா நம்மளுக்கு வேணும்னா நம்ம போய் நைட்டே முன்கூட்டியே போய் சொல்லிடணும். இல்லாட்டி மார்னிங் 6 o'clock கடைக்கு போயிடணும். அப்படி போனால் தான் இந்த கீரை வந்து கிடைக்குமே. ஆனால் இப்போ நான் இருக்கிற ஊரில் மணத்தக்காளி கீரை இது தானாக வளர்ந்தது. எனக்கு ஒரு கிஃப்ட்டுன்னு கூட சொல்லலாம். ஏன்னா நானும் அல்சரால் ரொம்ப பாதிக்கப்பட்டிருப்பேன். இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. நான் மார்னிங் ப்ரஷ் பண்ண உடனே இந்த பழத்தை நான் வந்து பறித்து சாப்பிடுவேன். இந்த பழம் வந்து அவ்வளோ உடம்புக்கு நல்லது. இது வந்து ஒரே ஒரு செடி தான். ரொம்ப சின்ன செடியிலே இந்த ஃப்ரூட்ஸ் நிறைய காய்ச்சிருக்கு. இன்னும் கொஞ்சம் அதிகமாக வந்திருக்கு. அந்த இடத்தையும் பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இதிலலாம் எவ்வளோ ஃப்ரூட்ஸ் இருக்குது. நிறையா ஃப்ரூட்ஸ் இருக்கும் இந்த செடியிலலாம். பாருங்கள் எவ்வளோ ஃப்ரூட்ஸு. இது உள்ளலாம் நிறையா இருக்குது. வேற இருக்குது பாருங்களா. அதுவும் பார்க்குறதுக்கு இது நல்லா பெருசாக இருக்குது. வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் மார்னிங் வந்தோடனே சாப்பிடுவேன். வீக்லி ட்வைஸ் இந்த கீரையை பறித்து குழம்பு வைப்பேன். சாம்பார் செய்யலாம், இதை கடைஞ்சும் சாப்பிடலாம். சாப்பிடும்போது நம்ம வயிற்றில் உள்ள புண்களை விரைவில் குணப்படுத்தக்கூடிய இந்த கீரை ரொம்ப சூப்பரான கீரை. நீங்களும் இது போல் கடையில் இருந்தாலும் இல்லாட்டி வீட்டில் விதை போட்டு இந்த மணத்தக்காளி கீரையை நட்டு வீக்லி ட்வைஸோ ஆர் த்ரைஸோ யூஸ் பண்ணுங்கள். நம்ம வந்து சில பேர் வந்து கீரையை வந்து எடுத்துக்கவே மாட்டோம். நான்வெஜ்ஜுக்கு கொடுக்குற இன்ட்ரெஸ்ட் வந்து கீரைக்கெல்லாம் நம்ம கொடுக்க மாட்டோம், சாப்பிட மாட்டோம். ஆனால் கீரை தான் ரொம்ப நல்லது. ஸ்பெஷலி டாக்டர்ஸுங்க கூட அட்வைஸ் பண்ணுறாங்க, கீரை எடுத்துக்கோங்க உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு. அதனால் எல்லோரும் வீக்லி ட்வைஸ் கீரை எடுத்து செஞ்சு சாப்பிடுங்க. இது ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது. எங்கள் வீட்டில் தான் தானாக வளர்ந்தது. நாங்கள் எந்த விதையும் போடலை. இந்த பாருங்க ஃப்ரூட்ஸ்லாம் இங்கே கீழே கொட்டிலாம் கிடக்குது நிறையா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல். தேங்க்யூ, பாய். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.